என்னடா வார்த்தை கண்டிப்பா சக்கரவர்த்தி சமநாடு வரும்போது சத்தம் பெற்ற வார்த்தையாளு இவன் தலை இருக்காதபடியால் இவன் தலை இருக்காதா கமலாட்சி தாய் இவன் தலையை வச்சு சொன்னாக்கியே போடுறாங்க தலையை மதிப்பு வச்சிருக்கா ஒரு மதிப்பு இருக்குது இவன் தலையை வச்சு போயிட்டு ஆமா அந்த வழிக்கு நிறைய புளிய மரம் இருக்குது ஒரு புளிய மரத்தை இவன் தலையை வச்சுட்டு இவன் தலையில மயிர் போட்டு குடிக்கணும் புளிய மரத்தடியில தலையை வச்சுட்டு இவன் தலையில மயிர் போட்டு குடிக்கணும் ஏன் நாதாரி இருக்கிற உத்தியோகமே என்னால பண்ண முடியல இதுல இருந்தாலும் மயிர் பொண்ணு உத்தியோகம் அவன் தலைக்கு ஒரு மதிப்பு இருக்குமாங்கள அவன் தலையில மயிர் போட்டு குடிக்கிட்டு சரி 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 ஒன்னா சேர்த்து வச்சுட்டு அதே பைனான்ஸ் சக்கரமடையா அப்ப என்ன சாக்கனா வைக்க சொல்றேன் உங்ககிட்ட பறந்த விட நான் சாக்கனா வைத்து கூட பேசிக்கொண்டா கம்ப்ளைண்ட் எவ்வளவு மகாராஜா வருவாங்க
வந்துடும். ஆஹா. உண்மை எவ்வளோ? எவ்வளோ? அந்த பிரபல கிடக்கும். பரமன கிடக்கும். அந்த பரமல் பரமன். இந்த பக்தர் கிடக்கும். ஆமா, ஆமா. அப்படி இந்த உலகத்திலே ஆ. பதி, பதி, பக்தி, பக்தி, நீதி, நீதி, நேர்மை, ஆஹா. தயவாக படுத்தவில்லை தெரியுமா? மகாராஜா, எனக்கு என்னுடைய அறிவு கட்டியவாறு நான் கேள்விப்பட்டவாறு பஞ்ச பாண்டவர்னு கேள்விப்பட்டுக்கிறேன். என்னது? ஏன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பஞ்ச பாண்டவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவன் சத்தமா சொல்றான். பஞ்ச பாண்டவர்னு கேள்விப்பட்டுக்கிறேன். ஐயோ, நான் சொல்ல மகாராஜா, இந்த ஊர் உலகத்திலே எல்லாருமே பஞ்ச பாண்டவர் தான் நல்லவன்னு சொல்றாங்க. பக்தி பக்தி உள்ளவன் இந்த பக்கம் கேட்கறான். இவன் கேட்கலாம். கேளு. பா பாண்டவர் நல்லவரா துரியோதனன் நல்லவரா? பா பெரியப்பா, யார் நல்லவங்க? பதி பக்தி யாருன்னு கேள்றான். வாத்தியார் வந்துக்கிறான்னு வாத்தியார் பக்கம் பேசாத. பாண்டவர் நல்லவரா துரியோதனன் நல்லவரா? வாத்தியாருக்கு இவர் ஏதோ மாறி. சரி அண்ணன் வேண்டிய சொல்லி கேள். வெங்கடேசனா, யார் நல்லவங்க? நீ யாரை பார்த்தா? நீ வாத்தியார் பக்கம் தான் பேச போற. என்னடா சொல்றாங்க? மகாராஜா, பாண்டவர் தான் நல்லவங்களா? பெண்களை கேள்றான். இது எனக்கு சின்ன பொண்ணு செய்யா. என் பையன் பாவம் முன்னாடி ஓய கட் பண்ண முதல்ல யார் நல்லவங்க? அங்க ஒரு 100 ரூபாய் நாங்க லக்கானிங்களா? நாங்க தொட்டி பசங்களா? ஐயோ சொன்ன அவர் சொன்னாரு. அவர் கேட்கலாம். மக்கள் என்னண்டா சரி இருக்கட்டும். இருந்தாலும் காட்டிலே வாழக்கூடியதோ புலி, புலி நாட்டிலே வாழக்கூடியதோ நாட்டிலே வாழக்கூடியதோ நாட்டு வாழ்ந்த புலி, நாட்டு வாழ்ந்து புலி வச்சுக்கிறாங்க. சென்டா என்ன சென்டரா? எப்பா பிளாக் சென்டா எங்கடா வச்சுக்கிறா? வாசனை ஆக்குதா அந்த சென்ட்? ஸ்டாக் இல்ல, வேலை இல்லாத சென்ட்டுக்கு இப்போ நான் எந்த படையை சொல்லுங்கிற, நீ எந்த படம் சொன்னே? நாதாரி தமிழ்நாட்டு அந்த காலத்துல இப்பெல்லாம் அதாவது என்ன சொல்லுவாங்க, ராணுவத்துல என்னென்ன படை இருக்குன்னு சொல்லுவாங்க. விமானப்படை, கப்பற்படை, தரைப்படைன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க காலத்துல அதாவது குதிரைப்படை, ஒற்றற்படைன்னு சொல்லக்கூடிய படைகளை வச்சிருக்கோம். இந்த படைக்கெல்லாம் தாவதி அந்த மாதிரி இருக்கணும். சரி இருக்கட்டும். கரங்களோ துணிக்கின்றது. நான் என்ன கூட்டி அடிப்பது வழக்கம். இன்றைய தினம் இந்த கூட்டை விட்டு செய்திருக்கின்றார். என்னதான் நடந்திருக்குன்னு தெரியல. ஜாக்கிரதையா நம்ம கவலை புரியணும். நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய தம்பி துர்ச்சோதனன் வந்து விட்டாரு. சீக்கிரமாக
தம்பி துச்சாதன முன்னாடி அடியில போய் வந்த மண்ணா என் அண்ணா மாதிரி இந்த கிருஷ்ணாபுரத்துல அண்ணன் யாருக்குமே கிடைக்க மாட்டாடா தாய். ஆமா அண்ணா ஏய் அண்ணா தான் யாதி தெளிவா சொன்னா பாப்போம். எப்படி என்றால் ஓமாவின் உதவியால் பஞ்ச பாண்டவர்களை நலமாக வரவழைத்து அப்படியாடி அவருடைய நோடு நகரம் நல்ல வாழ சேலை பண்ணி வைத்துக் கொண்டோம். வைத்துக் கொண்டது அடிமையாக்கிய பாண்டவன் நமக்கு அடிமை ஐயோ மகாராஜா நம்ம கூட ஆட்டாண்டா பாரு கார்த்தி அந்த கார்த்தியா கிருஷ்ணன் வாட்டில போய் நின்றுறாங்க எதற்கு 5 மணிக்கு பால் வண்டி வந்தாங்க பால் வண்டி விட்டு 2 பேரும் அந்த கரிமூஞ்சி பையனுக்கு ரேஷன் அட்லயே பேர் கிடையாதுடா. அந்த ஒரு பொருட்டாகவே நாங்க மதிக்கிறது இல்ல. ஓ ஓ தர்மம் உன் தம்பி பாபு ஒரு சேவன் தானே. 4 பேரும் சேவன் தான். சரிங்க வாடா. என்னவா நீனோ என்னவா தம்பி பாபு வளர்க்கற உன் தம்பி பாபு பேச்ச கேக்குறாங்கடா. என்னுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தையே பேச மாட்டாங்க. அப்படியே தான நாம கூட எங்க அண்ணா துரியோதன சக்கரவர்த்தி என்ன நாடி வந்து ஒரு கோடை அப்படி போடுவாரு. இந்த கோட்டை போட்டு தம்பி துச்சாதனம் இந்த கோட்டை விட்டு நீ தாண்டவே கூடாதுன்னு சொன்னாலும் வச்சுக்க அப்படியே கை கட்டி அடங்கி ஒடுங்கி அப்படியே அண்ணனுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். அவ்வளவு மரியாதை கொடுப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு முக்கியமான வேலையா இருந்தா இப்படி முட்டிய போட்டு அவங்க போட்ட கோட்டெல்லாம் இப்படி சுத்தமா அழிச்சுட்டு அப்புறம் தானே நான் வெளியே வருவேன். கோட்டை அழிச்சிட்டு போறவன் அண்ணனுக்கு மரியாதை கொடுப்பேன். லக்க
நக்காடியிலே நான் முக்கியமான நக்காடி. அது இப்போ தெரியும் எங்களுக்கு. நாட்டி. சரி பகட்டும். அண்ணா நீ சமந்தவனே. சாமாந்தா சத்தியமான ஒப்பானே. உன்னை பத்தி தான் எனக்கு தினமும் கவலையே. ஐயோ ஏய் இவரை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன். மகாராஜா உங்களுக்கு கூட மனசு இருக்குது. ஆமாண்டா. ஏன் மகாராஜா அவரை பத்தி உங்களுக்கு கவலை? எங்க அண்ணன் வாய் இல்லாதவன். உமனை சொல்வாங்க என்ன? அண்ணா உங்களுக்கு ஒரே ஒரு மனைவி. ஆமா. எத்தனை பேருக்கு? 5 பேருக்கு ஒரே பொண்டாட்டி. 5 பேருக்கு ஒரே மனைவி. ஒரே மனைவி. எனக்கு ராவல தூக்கமே வரது கிடையாது. ஏமா? எங்க அண்ணன் நினைச்சு நான் வேலை பண்ணுவேன்டா. எதுக்கு மகாராஜா? சரி ஆமா சரி வியாபாரம் பண்ணுவேன்னா ஐபாருக்கு ஒரே ஒரு மனைவி. ஆமா. இந்த ஐபாருக்கு ஒரே ஒரு மனைவி இருக்கிறதுனால ஏய். இவங்க 5 பேர் என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க? அந்த அம்மா கிட்ட போகும்போது நான் தான் போவேன், நீ தான் போவேன், நான் தான் போவேன். எங்களுக்கு போட்டி வரும். எதுக்கு? இப்ப அண்ணன் தடுமண்ண ஆமா. அந்த அம்மா மனைவி இருப்பதுனால ஏய். மனைவிடத்துல நான் போறேன்னு இவர் சொல்வாரு. உடனே இவனுக்கு வரும் கோவம். அண்ணா நான் தானா போகணுமா? அது கம்மியாடி கத்திரி கம்மியாடி சேமா. கண்டிப்பா. அதே மாதிரி அந்த கோழியார போய் அடிச்சு வைக்க பாரு. அவன் இல்லைன்னா நான் தானா போகணும்னு சொல்வான். நான் தான் போகணும். கூட இருக்கிற 2 பசங்க இருக்காங்க பாரு. அவங்களும் நான் தான் போகணும்னு சொல்வாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு மனைவி இருப்பதுனால இவங்களுக்குள்ள போட்டி வந்து நான் தான் போவேன், நீ தான் போவேன், நான் தான் போவேன்னு போட்டி வந்து வாயில்லாத உன்னை எங்க அவனுங்க அடிச்சு விடுவானுங்களோட சத்தியமா நான் எங்க அப்பானே சத்தியமா இதானே எனக்கு கவலையா ராவலாம். எதுக்கு கவலை பாரு அந்த நக்காரிய? ஏய் இருந்தாலும் என்னடா அது உள்ள பொண்டாட்டிகிட்ட போறதுக்காக கவலைப்படுவாங்க. என்ன? சரி பகட்டும். அடிமைதானே? கண்டிப்பா. நீ மட்டும் தான் அடிமையா? நீங்க ஐவருமே எங்க அண்ணா வரக்கூடிய வழியிலே கற்கள் முற்கள் இருக்கின்றது. உங்க அடிமைதத்தை நான் சோதிக்க வேண்டும். முதல்ல ஒரு அடி முன்னாடி வேணாம் அப்படியே போ. இல்ல நீ போனா நீங்க போங்க. என்ன தம்பி பிச்சானா நீ மட்டும் தான் அடிமையா? அவனை வர சொன்னா ஏய் வாடால அப்படி கப்பா வாடால அப்படி வாடால அப்படி கப்பா. அண்ணா தம்பி பிச்சானா அடிமதத்தை சொல்லிட்டு இருக்கட்டும். எங்க அண்ணன் வர வழியிலே கற்கள் முற்கள் இருக்கின்றது. சுத்தமா போறேன். ஐயா காந்தா நீ மட்டும் அடிமை. தம்பி பிச்சானா ஐயா முட்டா என்னன்னா கேஸ் போட்டு உள்ள தருவனே தெரியாது. ஆட்சி எங்க நிற்போம். அண்ணா உங்க அடிமதத்துல சொல்லிட்டு இருக்கட்டும். அடிமையா போனவருக்கு ஆடையாளர் எதுக்கு? ஆயிடுச்சுடா. மேலாசை வைரம் வைடூரியம் சொல்லக்கூடிய ரத்தினால பதித்தவர்களுக்கு எவன் அப்ப போட்டு சொத்துறான். அதெல்லாம் மொத்தம் நம்மளுக்கு. ஐயா மகாராஜா எது எது எங்க இருக்கணுமோ அண்ணாதான் இருக்கணும். இது இந்த ஆளுக்கு சரி கிடையாது. ஆமா. இது எங்க அண்ணனுக்கு போடுற பாப்போம். சரி மகாராஜா போடுங்க. போடுறா. ஐயா இந்த முடி கண்டி இல்லைனாக்கா அதனால அழகே இல்லை போடுங்க. போடுறாமையா போடுறா. மகாராஜா இது இருக்கிற கருத்துதான் இருக்கணும். ஆமாண்டா. அதனால உங்களுக்காக போடணும் மகாராஜா. போடுறா. அம்மா திருடம் உள்ள குரடம் வந்துக்கிறான் எதனா போடுங்க. அம்மா குரடம் உள்ள திருடம் வந்துக்கிறான் எதனா மகாராஜா என்ன சொன்னா? அம்மா குரடம் உள்ள திருடம் வந்துக்கிறான். ஐயோ!
போகணுமா? நீங்க சொன்னதான் எடுத்து போங்க. இப்போ போடுறா வரா. சரி மகாராஜா. போடுறா பையா போடுறா. ஆஹா அடடா பாடுறா பையா அப்படி பாடுறா திரும்பி பாடுறா. தந்தைய பறிக்குது மகாராஜா. எல்லாருக்கும் இப்பதானே தெம்பே வந்துக்குது. சோழ கொண்டு என் அண்ணன் தலையில வைக்கும் போது கம்பு வரல பொம்மை கட்ட மாதிரி இருக்கு மகாராஜா. தம்பி துச்சாரா அந்தானா பஞ்ச பாண்டவர்கள் யாரு? நம்முடைய ஸ்ரீ தந்தை பிள்ளைகள். ஓ அவர்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுத்து விடப்பா. பாண்டவர்களுக்கு ஆண்டவன் சேர வேண்டிய பாகத்தை கொடுத்து விடப்பா. ஆண்டவர் யாருன்னு சொன்னேன்? நம்முடைய ஸ்ரீ தந்தை பையோ இப்படி பட்டு போவாங்க. சொத்து மெத்துட்டாங்க மகாராஜா. பாடுறாங்க மகாராஜா. சம்பளத்துல குறைக்கிறதா அவனுக்கு. தெரியா? பாய் ஆ. இந்த மணிமகன் பட்டது தன் அண்ணாவுடைய சிறத்தை வைத்து போது தமது சரணம். ஆண்டவர் யார்? நம்ம சிறிய தந்தையார் பிள்ளைகள். எல்லாம் தெரியாதவங்க சொல்றாங்க மகாராஜா. நடுவர் நடந்தா இந்த பூமி கூட நடாது. பொறுமையானவன் பொறுமையானவங்க எல்லாம் தெரியாதவங்க சொல்றாங்க. சொல்றாங்க. அந்த அளவுக்கு மதுவே இல்ல. மொத்தமே அந்த முடியெல்லாம் இது வசம் வருது. இந்த மணிமகன் தான் இருக்கின்றது. ஆமாமா. இதை என்ன பண்றாங்கன்னா நல்லா மெயின் ரோட்ல கொண்டு போய் நல்லா நெருக்கி வாயாண்டி கணத்துல போடுறாங்க. பார்த்து பார்த்து உமாவா. நெருக்க புரியா? இதே ஊமுடில வாங்கி பார்த்து பார்த்து ஆமா கமலாட்டி எத்தனை போய் போடுறா? ஓ தர்மண்டம் என்னால தம்பியை வச்சு வச்சுக்கிறீனோ அவனை கொடுக்க சொன்ன மணி மாட்டேன். நாம் அண்ணவருக்கு அடிமை. சலூட் சலூட். நம்முடைய மணிமகத்தை அகற்றி கொடுப்பா. ஏய் குடாடே லவடி கபால். ஏய் குடா பையா. இந்த பேரை பாத்துக்கலாம் நாங்க டேய். டேய் டேய் ரெண்டு பேருக்கு முகத்துல மீச உள்ள குடா பையா மீச. தமரா மீச. ஏய் முகத்துல மீச இல்லையா? இந்த பர்றா. இந்த பர்றா மீச. என்னடா? ஆமா. ஒப்பான. என்ன? ஆடு சுத்துக்கிற போச்சு இது சொல்றதா உன்னை வர சொன்னா? டேய் போடா டேய் கம்மியாடி. டேய் சரினே போடா பையா டேய். போடா டேய். போடா. கோ. பாருடா டேய். கரெக்ட். சர்வனிய மணிமகன் நான் எடுத்தேன். இவன் கேவலமானவன். ஐவரையே இவனை நாங்க கணக்கில் வச்சுக்க முடியாது. இந்த கேவலமான மணிமகன் எங்க கையால கூட நாங்க சொல்ல மாட்டோம். எங்க கிட்ட இருக்கிற கேவலமானவன் நீதான். அதனால அந்த கேவலமான மணிமகன் நீ ஏற்ற பையா போடா பையா டா ஏறா. ஏய் எட்டா நீ போடா பையா நான் பாத்துறேன். எட்டா
கம்மியாட்டி மகாராஜா ராம் இதை தூங்கணும்னாவே தனியா ஒரு லாரி சோறு பொண்ணு மாதிரி இருக்குதா சாப்பிட்டுப்பாவன் எவன் சொத்தெல்லாம் துண்ணுவான் அதனால கம்மியாட்டி தானே மகாராஜா ராம் அவன் உங்களுக்கு கேவலமானவன் நான் கேவலமானவன் அவனை கூட கேவலமானவன் நானு எங்க கிட்ட இருக்கிறது கேவலமானவன் எத்தனை நாளைக்கு நான் ஒரே கேட்லயே வேலை செய்யறேன் ஆமா ஆமா நீ போசோட வரும்போதெல்லாம் இது போகணும்னு எனக்கு ஆசை மகாராஜா எங்களை பார்க்க உனக்கு ஆசை ஆ, சத்தான் அவன் கேவலமானவன் தானே ஆமா அவன் முடி நான் போட்டுட்டா ஏய் நீ போடுடா நீ போடுறா பையா டேய், நீ போடுறா நான் பார்த்துட்டு போடுறான் கம்மியாட்டி போடுறான்னா என்ன மகாராஜா என்னவா செய்திப்போம் மகாராஜா அவன் பாகத்துக்கு தான் கல்யாண போசணி அவன் நல்லா பொம்பு இருக்கிறான் அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை மகாராஜா அவன் போட்டுக்கிறான் மாதிரி முடி அதை போட்டனா இல்லையா மகாராஜா எங்க தான் வீரம் வந்துச்சுன்னே தெரியல எனக்கா ஓஹோ அவங்கிட்ட கூட ஒண்ணும் கிடையாது ஆஹா. எல்லாமே அந்த மணிமாடம் வாங்குது அந்த கொண்டு போய் ட்ரெயின் ரூட்ல வச்சு நல்லா மெதுக்கட்டாத்த அப்ப பண்ணா ஓடா 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 அவனை அப்படி அப்படி அவர்களே ஆடையாவரால் அகற்றி விட்டோம் இருந்தாலும் அன்னவர்களுக்கு விளங்கிட்டு பாதாள சிறையில் தள்ள வேண்டும் நான் உனக்கு கைவிலங்கு காவலுக்கு மாறுவிலங்கு அத்தனையும் போட்டிருக்கிறேன் அந்த புண்டாசோருக்கு நீ போடுற பையன் அவனை கூப்பிடா அவனை போடுவிடா ஏய் எல்லாம் போடுவான் எல்லாம் போட மாட்டாங்க சரி இவனை போட சொல்றா பாப்போம் போடுற பையன்
இருக்கு. ஆகவே மேல என்ன விஷயம்? ஆகையால் அந்த அன்னவர்களும் அடிமை அவர்களுக்குரிய தேவையான சிலைக்கு அந்த மைக்கேல் நமக்கு அடிமையானதும் காவலனை விடுத்து அழைத்து வர உத்தரவிட்டிருந்தாலும் அன்னவர்கள் என்ன குறித்து தத்திரேன் அப்படி என்று தொடர் வழக்கே அன்னவரை என்ன செய்ய வேண்டாம் ஏதோ மைத்திரமாக கூப்பிடுறாங்களே மரியாதை கொடுத்து வராம முன்கோட்டு பின்கோட்டாரா அல்லது பின்தோற்று முன்தோற்றார்களா என்று போய் பத்தியா அம்மா கூட கூடாதுனா ஆகையால் என்னமா பேசுறியா என்னதான் பேசுறீங்க நான் பேசுறேன் நான் நல்லா பேசணும் பரவாயில்ல அப்படி அண்ணாவை என்ன செய்ய வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் இந்த 12,000 விதிலும் அண்ணவரை அவருடைய மயிரை பிடித்து நான் என்ன செய்யணும் அண்ணவரை எப்படி விழித்து வர வேண்டும் தெரியுமா எப்படி தடவு நாச்சாரம் ஈவு இரக்கம் இது எல்லாம் நினைக்கவே கூடாது முகத்தை ஏழு எடுத்து விட நான் பார்த்துக்கிறேன் சீக்கிரமாக சீக்கிரம் ஓய்வெடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்ன வார்த்தை சொல்லியிருக்கின்றார்
பையன் சொல்றேன் செத்த மாட்டுக்கு சமம். நான் பையன் அதான் தோடு பின்னா மகாராஜா, என்ன பண்ணீரா? நாக்கு அப்படியே நான் வார்த்தைக்கு மேல் வார்த்தை பேசினான் பேசினார். அவன் நாக்கு அது கொம்பு அதுல அர்த்தம் அடங்காது. நான் இது தட்டி போடுறேன். என்ன? ஒரு பாவனை காட்டுற நாளு தட்டிப்புட்டு நாக்க தட்டிப்புட்டு அப்புறம் என்னடா பண்ணுவேன் நாங்க தட்டி போட்டு ஏறி வந்தோம்னா அது ஒரு கர்மமா? ஏறி உள்ள. நீ யாரு? அப்படியே நீங்க மெய்யாலுமே ஒரு நாக்கா தராத்து போடுறாங்க. எத்தனை நாளைக்கு நான் உங்ககிட்ட வருவான் என்கிட்ட? நான் ஒரு நாளைக்கு போய் சாப்பிட்டேன். ஹை, தாயே பகட்டும். செத்த மாட்டுக்கு சமமானவர். அந்த பாண்டவர். ஆனா இப்போ பாண்டவர் எப்படி இருக்காங்க நாம எப்படி இருக்கு தெரியுமா? பூனைக்கு சமமாகறாங்க. சலே சலே. அவங்க பூனைக்கு சமமாகறாங்க. பாண்டவன். பூனை. நாங்க யாரா? இந்த புலி. நாம யாரோ? இந்த புலியா பூனை வந்து. மகாராஜா மயிறு. மகராஜன் உன் மயிரா? ஐயோ என் மயிரை போடாது என்ன? உன் மயிரை நான் ஏன்டா போகிறேன்? இப்படின்னு கேட்டா என்னோட கண்டிப்பா இருக்கீங்க. ஆ, என் மயிறு போட்டு வந்துருக்கீங்க. ஏய், ஒரு பாவனை. அது அந்த கோபம் மயிறு போட்டு நான் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசுறோம். அவன் ஒரு சின்னையும். உனக்கு சும்மா தர தர தர. சரி என்ன? ஆகுறியா? மயிரை போட்டு தான் இருக்கீங்க. என்னது? ஏன் நல்லா நச்சுமா இருக்கலாம் மரியாதை கொடுத்துட்டு போகுது. தாயே பகட்டும். முன்போட்டு பின்போட்டாரா? அல்லது பின்போட்டு முன்கோட்டாரா? சொன்னவன் யார்? பெண்ணு. நீ யாரு? நான் ஒரு ஆணு. பிரதகாமி. பிரதகாமின்னா காவல்காரன். காவல்காரன். அந்த வார்த்தையை சொன்னவன் யார்? ஒரு பெண்ணு. பெண்ணு. நீ யாரு? நான் பையனோய். அந்த பையனுக்கு தரும்.